கிருஷ்ணகிரி அருகே அரசு பேருந்தில் 90 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து சுமார் 47 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வின்ஸ் என்பவர் ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனங்களுக்கான உதிரிப்பாகம் விற்கும் கடை நடத்தி வருகிறார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொழில் விஷயமாக பணியாளர்கள் சுந்தரம், சேகர் ஆகிய இருவரிடம் 90 லட்சம் ரூபாய் கொடுத்து பெங்களூர் அனுப்பினார். அவர்கள் இருவரும் அரசு பேருந்தில் பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்தனர். கிருஷ்ணகிரி அருகே மேலுமலை பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்த சுந்தரம், சேகர் மீது மிளகாய் பொடியை தூவிய மர்ம கும்பல் அவர்கள் வைத்திருந்த பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குந்தாரப்பள்ளி இணைப்பு சாலை அருகே தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த வாகனத்தில் இருந்த 6 பேரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் 6 பேரும் அரசு பேருந்தில் 90 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 47 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 5 பேர் சிறார்கள் என்பதால் அவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மாவட்ட போலீஸ் எஸ்பி செந்தில்குமார் தெரிவித்தார். குருபரப்பள்ளி காவல் நிலைய எல்லையில் மேலுமலை என்ற இடத்தில் அரசு பேருந்தில் 90 லட்சம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கினை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் மொத்தம் 8 எதிரிகள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய அலெக்ஸ், வினோத் ஆகிய இருவரும் வேலூர் சிறையில் இருப்பதால் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் முடிவு செய்துள்ளனர்.